ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவும் ருசியான அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறோம். கோவை ஸ்பெஷல், ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு 1/2 ஸ்பூன், கடுகு வெடித்த பிறகு 1/2 ஸ்பூன் உளுந்து பொன்னிறமாக ஆன பிறகு வெட்டி வச்சுருந்த 2 வெங்காயம் போட்டு வதக்குங்க. வதங்கிய பிறகு ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு வதக்குங்க. வதங்கின பிறகு அது கூட 2 தக்காளி போட்டு வதக்கு. மஞ்சள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், வதக்கிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசியும் பருப்பும் போட்டு தேவைக்கேற்ப தண்ணீர் ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 2 விசில் ஆனதும் அது கூட பூண்டு, கருவேப்பிலை, ஜீரகம் இதை இடித்து வச்ச அது கூட நெய் 1/2 ஸ்பூன் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ருசியான அரிசியும் பருப்பும் சாதம் தயார். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.